Hi. ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போங்க, நம்ம எடிட் பண்ணி அந்த சப்டைட்டில் போட்டதில் போர் அடிக்குதுங்க. நான் பேசுகிறது நீங்கள் கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் மழை வந்துட்டு இருக்குது இல்லைங்களா, சூடாக நல்ல சுட எடுத்து சாப்பிட்ற மாதிரி தட்டைப்பை சாதம் செய்யலான்னு போட்டிருக்கேன் நான் இந்த வீடியோ. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் செஞ்சு சுட சாப்பிடுங்க. கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் எண்ணெயில். கொஞ்சம் கடுகு பொரியட்டும், கொஞ்சம் டைம் கொடுங்க. எண்ணெய் காஞ்சி பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். பட்டை கிராம்பு 2 சோம்பு இதெல்லாம் போட்டுருங்க. ஒரு ஏலக்காய். ஒரு பிரிஞ்சி லீஃப் இருந்ததுங்க, போட்டுக்கோங்க. அது இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது as usual வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு எப்படின்னா, இந்த பூண்டு எப்பொழுதுமே இந்த நாட்டு பூண்டு போட்டிங்கன்னு வைங்களேன், இன்னும் கொஞ்சம் வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃபுட்டு. நம்ம மலம் பூண்டு எப்படி வாங்கி உரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு நம்ம அதை எடுத்துக்கிறோம். பட் இந்த பூண்டுக்குரிய டேஸ்ட்டு அதில் வராது. அப்புறம் வெயில் இந்த மழை வர காலத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பூண்டு போட்டு செய்யும் பொழுது இந்த கோல்டு இதெல்லாம் கொஞ்சம் இருக்காதுன்னுவாங்க. அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாட்டு பூண்டே எடுத்துக்கோங்க. நீங்கள் அதை எடுத்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி,
கருவேப்பிலை, உப்பு, உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள், கொஞ்சம் மிளகாப்பொடி. இது என்னென்னா அந்த குழம்பு மசாலா மாதிரிங்க. இது கொத்தமல்லி பொடி, குழம்பு மசாலாலேயும் மிளகாப்பொடி போட்டிங்கன்னா போதும். ஆர்டினரி மிளகாப்பொடியே போதும். கொத்தமல்லி பொடி நல்லா குழம்பு மசாலாவில் என்னென்னா சீரகம், மிளகு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுனால அந்த வாசம் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்காக தட்டைப்பயிறு கொஞ்சம் வேக வச்சு, அரை வேக்காடு வேக வச்சு வச்சுருக்கேன். இட்ஸ் ஓகே, இனஃப். இது நல்லா வெந்திருக்காது, ஒரு அரை வேக்காடு. ஏன்னா குக்கரில் போடும் பொழுது அதில் ஒரு வேக்காடு வேகும் பொழுது ரொம்ப குழையக்கூடாது. அதனால் அது வாய்க்கு அப்படியே வரணும், பல்லுக்கு படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அது வேக வச்சுருக்கேன். அரை வேக்காடு வேக வச்சுருக்க தட்டைப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். இதுக்குள்ள அரிசி ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்பொழுதும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி இதுக்கு போதுமானது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துச்சுங்களா. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம், கழுவி வச்சுருக்கேன்.
ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு பழைய அரிசி, அதனால் கழுவி ஊற வச்சு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் புதினா உங்கள்கிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதான். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் குக்கரை. ஒரு 3 சவுண்ட்ஸ், அவ்வளோதான். 3 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் விசில் இதானோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம், ரிலாக்ஸ் ஆனோன்னே. சரி, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சாப்பாடு ரெடி. தட்டைப்பயிர் சாதம், கலந்த சாதம், எது வேணாலும் சொல்லிக்கலாங்க. பட் இந்த மழைக்கு சூப்பராக இருக்கும். சுட சுட வச்சு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா, ஒரு முட்டை ஆம்லேட்டு இல்லைன்னா முட்டை ஃபுல் பாயில் போட்டு அப்படியே தொட்டு சாப்பிட்டோம்னு வைங்க, சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.